ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் தங்கமயில் ஒரு வேளை நகை விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த கவலையில இருந்தா. ஆனா இன்னொரு பக்கமா வேற ஒரு புது பிரச்சனையோட பாண்டியன் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம, ராஜிய நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, "ஆமாம்மா ராஜி, நேத்து நீ எங்கெல்லாம் போன? என்ன பண்ணன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே ராஜியும், "நான் காலேஜ் போனேன். அதுக்கப்புறமா ஒண்ணும் இல்லையே. என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே பாண்டியனும், "இல்ல நேத்து ஏதாவது சாகசம் ஏதாவது பண்ணியாம்மா?" அப்படின்னு கேட்க, உடனே இந்த வார்த்தைய கேட்ட உடனேயே ராஜி செம்மையா பயத்தோட கதிர பார்க்க, கதிரோ அவ்வளதான். அவங்களும் அதே ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனா உண்மைய புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவ்வளதான். இப்ப ராஜியும் கதிரும் காலியாக போறாங்கன்னு சொல்லிட்டு நடக்கிற விஷயத்த தலையில கை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உடனே ராஜியும் பாண்டியன் கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம தயக்கத்தோட திக்கி திக்கி பேசிட்டு இருக்க. உடனே கோமதியும் ஒண்ணுமே புரியாம பாண்டியன் கிட்ட என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? சாகசமா? அதை எதுக்கு ராஜி பண்ண போறா? அப்படின்னு ராஜிய ரொம்பவே சந்தேகத்தோட பார்க்க. உடனே ராஜியும், "ஆமா மாமா, நான் எதுவுமே பண்ணலையே" அப்படின்னு அப்படியே பேச்ச சமாளிக்க பார்க்க. ஆனா பாண்டியனோ, "அப்பனா இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? ஏதோ ஒரு திருடன விரட்ட போயிட்டு நீ ரோட்லயே விழுந்துட்டியாம்மா? அது மட்டும் இல்லாம இங்க பாரு உன் ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் பக்கத்துலயே இதோ இங்க பாரு கதிரும் இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர பார்த்து, "அம்மா இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? போயும் போய் திருடன விரட்டிட்டு நீ ஓடலாமாம்மா? உன்கிட்ட இருந்து அவன் அப்படி என்னத்த திருடிட்டு போனான்?" அப்படின்னு கேட்க. உடனே ராஜி என்ன சொல்றதுன்னே தெரியாம பயந்து போய் நின்னுட்டு இருக்கும்போது, கதிரோ, "கண்டிப்பா ராஜி உண்மைய உளறுறதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடலான்னு." "இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்துல அவங்களோட ஃப்ரெண்டோட பேக்க ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானா, அதனால தான் அவன விரட்ட போய் ராஜி கீழ விழுந்துட்டா. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட் சொல்லி நானும் ராஜிய பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு அவள கூட்டிட்டு வந்தேனே தவிர, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்லிட்டு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது மட்டும் இல்லாம உண்மைய மறைக்கிற மாதிரி பேச, உடனே இத கேட்டுட்டு பாண்டியன் கொஞ்சம் கடுப்போட ராஜி கிட்ட, "ஏம்மா நீலாம் படிச்ச பொண்ணு தானம்மா, எதுக்காகம்மா ஒரு திருடன துரத்திட்டு நீ தனியா ஓடி போன? ஒரு வேளை அவன் உன்னை ஏதாவது பண்ணியிருந்தான்னா நாங்க என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா, அம்மாவுக்கு, உன்னோட குடும்பத்துக்குலாம் நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? கொஞ்சம் கூட யோசிச்சு நீ எந்த வேலையும் பண்ண மாட்டியாம்மான்னு" பேசுனது மட்டும் இல்லாம, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கதிரையுமே செம்மையா திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கதிர்கிட்ட அவங்க, "ஏன்டா உனக்கு கூடவாடா புத்தி இல்ல? உன் பொண்டாட்டி தான் இத பண்ணியிருக்கானா, அவளுக்கு நீ புத்திமதி சொல்லாம, என்கிட்ட வந்து அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நீலாம் இந்த விஷயத்துல எங்க அவகிட்ட சொல்லி தர போற? ஏன்னா நீயே ஒரு பெரிய திருடன் தானே. இன்னுமே அவளோட நகைக்கு என்னதான் வழின்னு இப்ப வரைக்கும் தெரியல. கேட்டா யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு அதுக்கு ஒரு கதைய சொல்லுவ. சொல்லப்போனா இந்த திருடன் தான் அந்த திருடன் கூட கதை சொன்னாலும் சொல்லுவ போலயேன்னு கதிர கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேச. உடனே இத கேட்ட கதிரும் கொஞ்சம் சோகத்தோட நின்னுட்டு இருக்கறது மட்டும் இல்லாம, கோமதியும் நம்மளோட பையனோட வாழ்க்கையில அவன் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நாமளே ஒரு வகையில காரணமாயிட்டோம்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்க ராஜியும் இதுக்கு மேலயும் மாமா கிட்ட நம்ம உண்மைய மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, அந்த ஒரு விஷயத்தால மாமா முழுக்க முழுக்க கதிர ரொம்பவே மோசமான ஆளா நெனச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட மனச தைரியப்படுத்திட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கோவத்தோட, "போதும் மாமா, இதுக்கு மேலயும் கதிர இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா, அவன் என்னோட நகைய திருடவும் கிடையாது. அத அவன் தொலைக்கவும் கிடையாது. சொல்லப்போனா நகைய வேற ஒருத்தன் தான் என்கிட்ட இருந்து தான் திருடிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த திருடன தேடி கண்டுபிடிக்க தான் கதிர் எனக்கு நெறைய விதத்துல உதவி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப கூட நீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்களே நேத்து, நான் தேடி ஓடி போன திருடன், அந்த திருடனான்னு சொல்லிட்டு, உண்மைய சொல்லப்போனா அதே திருடன் தான். அவன் தான் எல்லார்கிட்டயுமே ஏமாத்தி, இந்த மாதிரி நகைய திருடிட்டு இருக்கவன். அது மட்டும் இல்லாம அவன எப்படியாவது பிடிச்சிட்டோம்னா, கண்டிப்பா என்னோட நகைய மீட்டர்லாம். கதிரோட பேர சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கையே எடுத்தேன்னு சொல்லிட்டு, கதிர்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேச. உடனே இத கேட்ட பாண்டியனும், "என்ன கதிரு, நான் நெனச்சத விட உன்னோட பொண்டாட்டி உனக்கு நெறையவே சப்போர்ட் பண்றா போலயே. அது மட்டும் இல்லாம ராஜி கிட்ட, "சரி ராஜி, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். கதிர் அந்த நகையையும், பணத்தையும் தொலைக்கல. நீயே தொலைச்சதாவே இருந்துட்டு போட்டும். ஆனா நீ தொலைக்கிறதுக்கு காரணமே கதிர் தானே. ஏன்னா அவன் தானே உன்ன கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு ஓடி வர சொன்னான். நீ ஓடி வரும்போது அந்த நகைய எடுத்துட்டு வந்ததுனால தானே அந்த நகைய நீ தொலைச்ச. அது மட்டும் இல்லாம இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கண்டிப்பா கதிர் தான். நீ என்ன சொன்னாலும் என் மனசுல கதிர பத்தின எண்ணம் இதுக்கப்புறமா மாறவே போறதில்ல. ஏன்னா அவன் திருட்டு பையன் தான். அவன் இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆளு. அவனால தான் இந்த குடும்பம் இத்தன அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே கதிர மோசமா திட்ட. உடனே இத கேட்டுட்டு கதிர் கண்ணீரே விட ஆரம்பிக்க. அப்போ இத தாங்கிக்க முடியாத ராஜ்யம் செம்ம கோவத்தோட, "போதும் நிறுத்துங்க மாமா. நான் ஒண்ணும் கதிர காதலிக்கவும் இல்ல. அவன் கூட ஓடியும் போகல. சொல்லப்போனா அத்தை சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் கதிரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர, மத்தபடி அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட நான் கதிர கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சு கூட பார்த்தது கிடையாதுன்னா, இப்ப வரைக்கும் என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு என்னோட பணம், நகை எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னேன்ல, அவன தான் கண்மூடித்தனமா அவன் என்ன காதலிக்காம என்னோட பணத்தையும், நகையையும் மட்டும் தான் காதலிச்சிருக்கான். அதனால தான் அவன் என்ன ஏமாத்திட்டு என்கிட்ட இருந்து அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு
என்ன அம்போன்னு நடு தெருவுல தவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த துக்கம் தாங்க முடியாம நான் தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணேன். ஆனா அதுலருந்து அத்தை தான் என்ன காப்பாத்தி, இந்த மாதிரி கதிருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மத்தபடி கதிர்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சொல்லப்போனா அவனால ஒண்ணும் நான் கஷ்டப்படல. என்னால தான் அவன் எல்லார் முன்னாடியுமே அவமானத்தையும், கஷ்டத்தையும் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரே நிமிஷத்துல கட கட கடன்னு எல்லா உண்மையுமே போட்டு உடைக்க, உடனே இத கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன பாண்டியனும் எழுந்து நின்னு கோமதிய பாக்க, கோமதியோ கண் கலங்கி அதிர்ச்சியில நின்னுட்டுருக்காங்க.